இந்த பேட்ச் அப்படிங்கிறது வந்து ஸோ விடியும் வேளையில் விடியல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கான விடியல்ன்றது வெற்றி தான். ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி அப்படிங்கிறத நம்ம எய்ம் பண்ணி தான் அந்த கிளாஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியாக 4:45க்கு நம்ம லிங்க் அனுப்பணும். 4:50க்கெலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. ஓகே, ஸோ அதாவது யாரெல்லாம் முதல் முயற்சியிலேயே இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்க தான் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வரைக்குமே இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஜூன் 15, குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூலை 12, தென் செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம ரிவிஷனாக எல்லா பாடத்தையும் நம்ம ரிவிஷன் எடுத்துகிட்டு போகலாம். இது பிரத்யேகமாக குரூப் 1க்கான இந்த நிகழ்வு. சரியாக நம்ம வந்து 10 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது. இந்த 10 நாள் அப்படிங்கிறதுல ஸோ வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியன் பாலிட்டி, ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 1ல் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால நேற்றுக்கு நம்ம யூபிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நம்ம செக் பண்ணோம். அதுலேயும் கூட அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க இந்தியன் பாலிட்டியிலேருந்து. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நான் பாடத்தை குயிக்காக நம்ம ரிவைஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தான் அந்த கிளாஸ் ரெகுலராக நடக்கும், ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது. ஏன் ஏர்லி மார்னிங் நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம நல்லா உடல் அப்படிங்கிறது சோர்வு இல்லாமல், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பிரிட்டு, நம்மளுடைய ஆன்மாவும் சோர்வு இல்லாமல் நல்ல ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறோம். ஸோ இதை இன்னும் கூட நம்ம டைமை இன்னும் கொஞ்சம் முன்னால் கொண்டு வரலாம், 4 o'clock அப்படின்னு கூட கொண்டு வரலாம். அது உங்களுடைய உத்வேகத்தை பொறுத்து, உங்களுடைய முயற்சியை பொறுத்து, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை பொறுத்து நம்ம 4 மணி கூட கொண்டு வரலாம், 4 to 6 அப்படி மாதிரி கூட எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவாக ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் 8 வரைக்கும் கூட படிக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க, தொடர்ச்சியாக நம்ம இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ஆன்லைனில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க சவுண்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். போத் உங்களுக்கு வந்து ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ கிளியரா? நான் பேசுகிறது நல்லா ரீச் ஆகுதா? எஸ் சார், கிளியர் சார். எஸ் சார். ஸோ கிளியராக இருக்குது. ஸோ இந்தியன் பாலிட்டியை இது வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபைலும் உங்களுக்கு அனுப்பிச்சு தந்துடுறேன். தென் அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ ஃபைலும் அனுப்பிச்சு தந்துடுறேன். இந்த ஆடியோ ஃபைல் வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு முழு மதிப்பெண் அப்படிங்கிறத உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணோம், ப்ரேயர் பண்ணதோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நல்லா ஸ்பிரிட்டாக இருங்க. நான் அதான் அடிக்கடி சொல்கிறது, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். ஸோ எதை படிக்கணும், எப்படி நீண்ட கால நினைவில் வச்சுக்கிறோம், இந்த 3 கான்செப்டில் கவனம் செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி. அதாவது ஒரு பாடத்தை படிக்கும்போது முதல்ல சிலபஸை படிக்கணும், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் படிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய தேர்வுகள் எழுதணும், அதை திரும்ப செய்யணும். அப்படிங்கிற போது வெற்றி நிச்சயம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது முதல் பாடத்திலிருந்து வேகமாக இது நான் ஃபுல்லாக ரிவைஸ் அண்ட் ரீகாலும் பண்ணுவேன். அதே சமயத்தில் உங்ககிட்ட கேள்வியும் கேட்பேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பிரிட்டாக நீங்கள் யாராவது 4:30க்கெலாம் எந்திரிச்சிட்டிங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் எதிர்பார்ப்போடு இருந்தேன் சார், 5 மணிக்கெல்லாம் நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிபடி 4:30? ஓகேங்க, முடியும், கண்டிப்பாக முடியும். ஸோ நான் கூட 2 மணிக்கு தான் நீங்கள் தூங்கினேன். 2 மணிக்கு தான் தூங்கினேன். நானுமே 4:30க்கு எழுந்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது 4:30-35 நினைக்கிறேன். ஸோ சரியாக நான் வந்து உங்களுக்கு 4:45க்கெலாம் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவேன். 4:45க்கு லிங்க் அனுப்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி கரெக்டாக 2:30 o'clock தான் ஸோ போன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, அந்த பிரிஸ்க் இருக்குது. அந்த பிரிஸ்க் நான் சொன்ன மாதிரி இந்த பூமிக்கு உப்பாக இருப்போம், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம். ஸோ யாரெல்லாம் நம்ம வந்து இந்த கான்செப்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த உடல் உபாதையும் வராது, எல்லாருக்கும் நற்கரி செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சிக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஏஇ படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸோ பல்வேறு போட்டித் தேர்வுகளில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இந்தியன் பாலிட்டிங்கிறது அவசியமான பாடமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம வேகமாக ரீகால் பண்ணிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான விதம், அதாவது ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாவே நம்ம மெயினாக எங்கேருந்து படிக்கணும்னா, முதல்ல சட்டங்கள், எந்தெந்த சட்டங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்தெந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும், நபர்கள், பர்சன்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன இயர்ஸ் அண்ட் டேட்ஸ் எது வந்து முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோர்ஸ் நேஷன்ஸ், எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்ட், பகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஷெட்யூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் என்னென்ன மீட்டிங்ஸ் நடந்துச்சு, அப்புறம் எத்தனை அதமாக இருக்கக்கூடிய ரீடிங் நடந்துச்சு, எவ்வளோ லட்ச ரூபாய் செலவழிச்சாங்க, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஏங்க நான் ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறேன்,
லாவண்யா என்ற இது இன்டராக்ட் பண்ணலாமா? எஸ் சார். நீங்க முதல் சட்டம்னா எந்த சட்டத்தை எடுப்பீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த முதல் சட்டம்னா எந்த சட்டத்தை எடுக்கலாம்? சார் ரெகுலேட்டிங் ஆக்ட் சார். ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வருஷம்ப்பா? 1773. 1773 அப்படிங்கறதுல யாரு வந்து முதல் கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க? வாரன் ஹாஸ்டிங்ஸ். வாரன் ஹாஸ்டிங்ஸ் எந்த பகுதியினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார்? பெங்கால் சார். பெங்கால் அப்படிங்கிறதுக்கு தான் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறதுல அந்த நிர்வாக சபை அப்படின்றதுக்கும் அது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க தெரியுமா? அந்த நிர்வாக சபையில முதல் நிர்வாக சபை வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியில 4 உறுப்பினர்கள் அப்படிங்கறதும் இருந்திருப்பாங்க. இங்க தனியாக ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. தனியாக ஒரு சட்டமன்றம் இல்லை. ஸோ 1772 இருந்து இவரோட பீரியட் கேட்டாங்கன்னா 1772 இருந்து 1785 வரைக்கும் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ பம்பாய், அதே மாதிரி மெட்ராஸ், அதே மாதிரி வங்காளம், இது எல்லாருக்கும் சமம். பெங்காலுக்கு இதுதான் அதாவது பெங்கால்ன்றதுக்கும் பாம்பேங்கிறதுக்கும் மெட்ராஸுங்கிறதுக்கும் இதுதான் முதல் மாதிரி கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ முதல்ல அந்த கோட்டை அப்படிங்கிறது வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கட்டாவில் கட்டப்படும். லாவணி ஞாபகம் இருக்கா? ஒரு 3 கோட்டைகள் ரொம்ப முக்கியமான கோட்டைகள் சொன்னேன். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கோட்டை? செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து மெட்ராஸ் சார். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படிங்கிறது மெட்ராஸ். செயின்ட் வில்லியம் ஃபோர்ட் வந்து கல்கட்டா சார். வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது வந்து கல்கட்டா. அடுத்து கடலூர்ல சார். கடலூர்ல டேவிட் கோட்டை இல்லையா? டேவிட் ஃபோர்ட். டேவிட் சார். செயின்ட் டேவிட் ஃபோர்ட் கடலூர் சார். கடலூர். இந்த 3 கோட்டைகள் ஆங்கிலேய அரசினுடைய மிக முக்கியமான கோட்டைகளாக இருக்கு. இதை நம்ம பேசினா நிறைய பேசலாம். ஆனா நம்ம வந்து இது வந்து ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஒன்லி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் மட்டும் நான் போறேன். இது வந்து ரெகுலர் கிளாஸ் கிடையாதுங்க. இந்த ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நடத்தக்கூடிய கிளாஸ் வந்து ரெகுலர் கிளாஸ் கிடையாது. இது கிளாஸே கிடையாது. ஒன்லி டிஸ்கஷன் தான். அதாவது உங்களை பரிச்சயமாக்குறது. திரும்ப 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 கேட்டு படிச்சுட்டோம், டெஸ்ட் எழுதிட்டோம். இப்போ வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நம்ம இந்தியன் பாலிட்டி முடிச்சிட்டோம். ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் இதை பரிச்சயமாக்கணும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்கிற அடிப்படையில். அப்போ ஞாபகம் வச்சுங்க, இந்த 1774 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வில்லியம் கோட்டையில தான் முதல்ல இந்த உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா லாவண்யா? 1774 யார் வந்து அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைவராக இருந்தது? யார் வந்து சிஜேஐ? சார் எலிசா இம்பே சார். சார் எலிசா இம்பே 1774 அப்படிங்கிற போது அப்ப யார் வந்து இந்தியாவினுடைய முதல் சிஜேஐ யாரு? ஹெச்ஜே கானியா. ஹெச்ஜே கானியா அப்படிங்கிறது எந்த வருஷம்? ஜனவரி 28, 1950 சார். ஜனவரி 26ல அவர் நியமிக்கப்பட்டுருவாரு. 1950 ஜனவரி 26. ஆனா ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடந்தது 1950 ஜனவரி 28. அப்படிதானே? 1950 ஜனவரி 28 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல எந்த ஒரு ஊழியர்களும் தனியார் வர்த்தகத்தில் ஈடுபடுவதையோ அல்லது பூர்வீக மக்களிடமிருந்து லஞ்சம் வாங்குவதையோ தடை செய்தது அப்படிங்கிறது இந்த ரெகுலேஷன் ஆக்ட். அதே மாதிரி அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறுவனத்தில் ஆளும் குழு அதை வருமானத்தை அதாவது வருவாயை வந்து என்ன பண்ணணுமா? புகார் அளிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு எக்ஸாமினேஷன் பேப்பரில் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்போ அடுத்து வந்த சட்டம்ன்றது பிட் இண்டியா ஆக்ட். பிட் இண்டியா ஆக்ட் அப்படின்னாவே 1784 1784 அப்படிங்கிறது பிட் இண்டியா ஆக்ட். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த பிட் இண்டியா ஆக்ட் அப்படிங்கிறது எதற்காக வரும்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதற்காக. என்னென்னலாம் ஒழுங்குமுறை சட்டத்தில் அவங்க நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறத அதெல்லாம் நீக்குவதற்காக தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். 1784. இப்போ 1773 முக்கியம், 1784 முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட சபையினுடைய அந்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறத 3ஆக குறைப்பாங்க. ஏன்னா 1774 அப்படிங்கிறதுல முக்கியமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க? அந்த 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் 4 பேராக இருப்பாங்க இல்லையா? இப்போ 3 பேராக குறைச்சிருவாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷோட அரசுடைய நேரடி கட்டுப்பாடு அப்படிங்கிற விவகாரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் மற்றும் பம்பாயில் கவர்னர் ஜெனரல் கவுன்சில்கள் உருவாக்கப்படும். ஒன்லி வங்காளத்தில் மட்டும் இருக்கும் இல்லையா? வங்காளத்தில் மட்டும் இருந்தது. இப்போ மெட்ராஸுக்கும் கொண்டு வந்துருவாங்க, பம்பாய்க்கும் கொண்டு வந்துருவாங்க, செப்பரேட் கொண்டு வந்துருவாங்க. எப்போ? இந்த 1784 பிட் இண்டியா ஆக்டில். அதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது 18, 13. ஸோ எத்தனை அந்தமாக இருக்கக்கூடியது ஞாபகம் இருக்கா? சஞ்சனா ஃப்ரம் ஓசூர் கவுன்சில்ஸ் ஆக்ட் மட்டும் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? எஸ் சார். எத்தனை இருக்கு சார்? என்னென்னப்பா? 1861, 1892 and 1909. சரி, ஓகே, குட். அப்ப சார்ட்டர் ஆக்ட் வந்து 4 இருக்கு சார். 1793, 1813,
1833, 1853. எஸ் 1793 ஒன்று எடுத்துக்கணும், 1813 எடுத்துக்கணும், 1833 எடுத்துக்கணும், 1853 எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த 3 1813. இந்த 1813 அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ் குழுக்களுக்கும் அப்படிங்கிறது வந்து சில முக்கியமான உரிமைகள் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. 1833, 1853 இது எல்லாமே சரி. 1853 சஞ்சனா யார் வந்து நம்ம கவர்னர் இருந்தா தெரியுமா? 1853 Dalhousie, sir. டல்ஹௌசினாவே என்ன ஃபாதர் அழைக்கப்படுறாரு? எதோட ஃபாதர்? Railways first அவர் தான் sir introduce முக்கியமானது. எஸ், ரயில்வே சிஸ்டம், இந்த போஸ்டல் சிஸ்டம், இந்த டெலிகிராம் சிஸ்டம் அதெல்லாம் அவருடைய காலத்துல தான் வந்து வருவாங்க. அதனால ரொம்ப முக்கியமான நபராக சொல்லப்படுறாரு. நம்ம அந்த 3 ட்ரெயின் முக்கியமான ட்ரெயின் சொல்லியிருக்கோம்ல சஞ்சனா ஃப்ரம் ஓசூர், 3 ட்ரெயின் முக்கியமா. Yes, sir. அது எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த ஊர் வரைக்கும் தெரியுமா? கொஞ்சம் குயிக்காடுங்க. Mumbai to Thane, sir. மும்பை டு தானே 1853. அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா இருக்கிற சென்னை டு அரக்கோணம் சென்ட்ரல்ல 1854 வந்து ஹவுரா டு ராணிகஞ்சி, 1856 சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கிறது. ஸோ 3மே அவரோட பீரியட், டல்ஹௌசி பீரியட்ல. அதே மாதிரி கவுன்சில்ஸ் ஆக்ட்ன்றோம் 1858 அப்படிங்கிறது முக்கியம். இந்திய அரசு சட்டம் 1858. இந்த 1858 அதே மாதிரி 1861 கவுன்சில்ஸ் ஆக்ட், 1892 அப்படிங்கிறது கவுன்சில்ஸ் ஆக்ட், அப்புறம் 1909 அப்படிங்கிறது வந்து இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல 1909 அப்படிங்கிறதுல மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஒன்று இருக்கா சஞ்சனா? எஸ் சார். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மிண்டோன்னு ஒருத்தர், மார்லின்னு ஒருத்தர், அதனால 2 பேரா இல்லை ஒருத்தரா? எஸ் சார். இல்ல சார், 2 பேர் வேற வேற சார். ஆமாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது அந்த சென்ட்ரல் அப்படிங்கிற அந்த சபையில இருக்கக்கூடியதா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு மாத்திருப்பாங்க அந்த பேரை. இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு மாற்றப்பட்டது எந்த சட்டத்தின் படின்னு கேட்டாங்கன்னா 1909 அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 16ல இருந்து 60ஆக உயர்த்துவாங்க. எந்த சட்ட மேலவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸோட எண்ணிக்கையை 16ல இருந்து 60ஆக உயர்த்துவாங்க. இதுல இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 படி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆடியோவும் இருக்கு, வீடியோவும் இருக்கு, நல்லா படிச்சுங்க, கேட்டுங்க. இதை வந்து ஜஸ்ட் ரிவைஸ் அண்ட் ரீகால் தான், வேகமாக கிளாஸ் போகும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்த முஸ்லீம்களுக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவ முறையை அறிமுகப்படுத்தினாங்க. முஸ்லீம்களுக்கு தனியிட ஒதுக்கீடு அப்படிங்கிறது, தனி வாக்காளர்கள், அந்த அந்த ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறத இங்கே தான் ஏற்படுத்தினாங்க 1909 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ரொம்ப முக்கியமாக முதல் முறையாக இந்தியர் ஒருத்தர் உள்ள வரார். அப்படி வந்த உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டால் சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா. சரியா? சின்ஹா அப்படிங்கிறவர் உள்ள வரார். யாரு? முதல் முறையாக ஒரு இந்தியரை அந்த உறுப்பினர்களாக கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த முதல் நபர் அப்படிங்கிறது சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது இந்திய அரசு சட்டம் 1919 மாண்டேகு ஜேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. இதுலயும் 2 பேர், ஒருத்தர் மாண்டேகு, இன்னொருத்தர் ஜேம்ஸ்போர்டு. ஸோ சொல்ல முடியுமா சஞ்சனா? 1919 என்ன கூடுதல் விஷயங்களை நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம்? குயிக் வேகமா எடுங்க பார்ப்போம். ரவுலட் ஆக்ட் சார், ஜாலியன்வாலாபாக் ட்ரெஜடி, ஜாலியன்வாலாபாக், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் ப்ளூ சார். என்னமா ஸ்பானிஷா? ஸ்பானிஷ் ப்ளூ சார், ஸ்பானிஷ் ப்ளூ அப்படிங்கறத சொல்றாங்க. சோ மாண்டேகு ஜேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் MCR அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரவுலட் ஆக்ட் ஞாபகம் வச்சுங்க. ஜாலியன்வாலாபாக் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வெர்சைல்ஸ், முதல் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்த வெர்சைல்ஸ் ட்ரீட்டி ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே 1919 அப்படிங்கிறது. இந்த 1919ங்கிறது ரொம்ப முக்கியமான இயரா இருக்கும். ஜாலியன்வாலாபாக் ஏப்ரல் 13 அப்படிங்கிறது ஜெனரல் ஓ டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்? சொல்ல உத்தரவிட்டு இங்கே தான் முதல் எழுச்சி உண்டாகுது. இதுக்கப்புறம் தான் காந்தி வந்து பெரிய ஆளாக மாறுறாரு அப்படின்றத நான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த 60 உறுப்பினர்களை கொண்ட நேரடி சட்டமன்றம் அப்படின்னு வரும். நேரடி தேர்தல் நடக்கும். 1919 படி தானே தேர்தல் நடக்கும். அப்படிதானே தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சராக அகரம் சுப்பராயலு ரெட்டியார் தேர்ந்தெடுக்கப்படுவார். சந்திரா ஞாபகம் இருக்கா? 2 தேர்தல்கள் முக்கியம். அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது 2 தேர்தல் முக்கியம். காஞ்சிபுரம் சுகன்யா இருக்கீங்களாப்பா? இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ. காஞ்சிபுரம் சுகன்யா இருக்கீங்களா? இல்ல ராஜேஸ்வரி இருக்கியாமா? ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து 2 தேர்தல் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல 2 தேர்தல் முக்கியம். எந்தெந்த வருஷம், எந்தெந்த அடிப்படையில்? எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் 1919 இந்த மாண்டேகு ஜேம்ஸ்போர்டு அவங்க பேஸ்ட் ஆன் 1919 மாண்டேகு ஜேம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின்படி நடந்த ஒரு தேர்தல். மாகாணங்கள் அப்படிங்கிறதுல, சமஸ்தானங்கள் அப்படிங்கிறதுல ஒரு அகில இந்திய அளவில் வழிவகுத்து ஒரு தேர்தல் நடத்துவாங்க. 1919. அடுத்து 2வது தேர்தல் எப்ப, எதன் அடிப்படையில்?
The second one வந்து based on 1935 சார். அத பேஸ் பண்ணி 1935 அப்படிங்கிறது வந்து இந்திய அரசு சட்டத்தின்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டின்படி தேர்தல் நடக்கும் இல்லையா? அப்ப மாகாண தேர்தல் அப்படிங்கிறது தமிழகத்துல ராஜேஸ்வரி சொல்லுங்க பாப்போம். தமிழகத்துல 1920 இருந்து 1937 வரை எந்த கட்சி ஆட்சியில இருந்துச்சு? 1920 முதல் 1937 வரை ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஆட்சியில இருந்துச்சு இல்லையா? 1920 இருந்து 1937 வரை. ஹரிகிருஷ்ணன் என்னாச்சு? எத்தனை மணிக்கு கிளாஸ்? 4:45 இணைஞ்சிட்டோம். 5:45 ஆக போகுது. டேப்லெட் போட்டுருந்தேன் சார், அது வந்து டைம் ஆயிடுச்சு சார். டேப்லெட் போட்டு தூங்கியாச்சோ? சரி பரவாயில்ல, சீக்கிரம் எழுந்து பழகணும். ஸோ 5 மணி நம்ம ஏற்கனவே இதை சொல்லி 1 மாதம் ஆச்சு. 18 மணி நேரம் ரூல். இங்கே பாருங்கள், நீங்கள் இடையில வந்ததுனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 18 மணி நேரம் ரூல். 5 மணிக்கு நம்ம உள்ளே வரணும், 11 மணி வரைக்கும் அந்த பார்க்கணும். ஸோ தொடர்ந்து ஃபஸ்ட்டு முதல் முயற்சியிலே படிக்கணும்னா ராஜேஸ்வரி பேசிட்டு இருந்தோமா? ராஜேஸ்வரி அப்போ யாரு? 1920 to 1937 தமிழகத்தில் யாரு? சார் ஜஸ்டிஸ் பார்ட்டி சார். ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுல முதலமைச்சர் யாரு? அகரம் சுப்பராயலு ரெட்டியார். அப்ப கடைசி முதலமைச்சர் யாரு? அதுக்கப்புறம் ராஜாஜி வரப்போறாரு. இப்ப 37 இப்ப 36 அந்த காலகட்டத்தில் யாரு கடைசி முதலமைச்சர்? லாஸ்ட்ல ராஜாஜி இருப்பாங்க சார். இல்ல, ராஜாஜி வந்து நீதி கட்சி கிடையாது, அவர் வந்து காங்கிரஸ். நான் கேட்கறது நீதி கட்சியினுடைய கடைசி முதலமைச்சர். அகரம் சுப்பராயலு ரெட்டியார்ன்றது முதல் நபர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப யார் வந்து 1936 வரைக்கும் 36 இருந்தது யார்? ராஜாஜிக்கு முன்னாடி இருந்தது ஒப்பிலி ராஜா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ராஜாஜில முதல் காங்கிரஸ்ல ராஜாஜினா காங்கிரஸ்ல கடைசி யார்? பக்தவத்சலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப 37 ஆரம்பிக்கிறவங்க எப்ப வரைக்கும் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க தமிழகத்துல? 67 வரை காங்கிரஸ் இருப்பாங்க. அப்ப 67 காங்கிரஸ் அப்படிங்கிறப்ப காமராஜரோட பீரியட் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? 1954 to 1963 54 இருந்து 63 வரை அப்படிங்கிறது காமராஜர் அப்படிங்கிறது இருப்பாரு. சோ அப்ப டிஎம்கே எப்போ உருவாகும்? கொஞ்சம் வேகமா எடுத்தா நல்லது. 1949 செப்டம்பர் 17 இல்லையா? 1949 செப்டம்பர் 17. ஆமா, இதான் வந்து பாத்தீங்கன்னா 67 ஆட்சியை பிடிப்பாங்க. சரி, ஓகே. ஸோ நல்லா படிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகமான விஷயங்கள் எங்கிருந்து எடுத்திருக்குன்னா இந்த 1935 இருந்து தான் எடுத்திருக்கு. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த 3 பட்டியல்கள் சொல்லுவோம். குறிப்பாக சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதுவுமே 7வது ஷெட்யூலில் இருக்கும். ஸோ சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்சல்யூட் 100, அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்சல்யூட் 61, அதே போல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்சல்யூட் வந்து 52 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதில் கொஸ்டின் கேட்பாங்க. 7th ஷெட்யூல். இந்த ஷெட்யூலில் நல்லா படிச்சுங்க. ஷெட்யூலில் ஒரு கொஸ்டின் வந்துடும், பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், அமெண்ட்மெண்ட்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இந்தியன் பாலிட்டியில் 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக வென்றெடுக்கலாம். ஸோ நல்லா படிச்சுங்க. கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன், ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ன்றது 1947 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். எங்க ஹரிகிருஷ்ணன் ட்ரை பண்ணப்பா. ஹரிகிருஷ்ணன், கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொன்னா எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? வைஸ்ராயினா எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? கொஞ்சம் குயிக். சார் 1772 இருந்து 1857 வரை கவர்னர் ஜெனரல். ஆமா, 1772 இருந்து 1857 வரை கவர்னர் ஜெனரல் அப்படின்னு போஸ்ட்ல இருப்பாங்க. யார் முதல் யார் வரைன்னு சொல்லிடலாமா? வாரணாசில இருந்து கானிங் வரைக்கும். அப்புறம் மறுபடியும் கானிங்ல இருந்து மவுண்ட் பேட்டன் வரைக்கும். கானிங்ல இருந்து மவுண்ட் பேட்டன் வரைக்கும் வைஸ்ராய் அப்படின்னு சொல்றது. ஏன் இந்த கவர்னர் ஜெனரல் போஸ்ட் அப்படிங்கிறது வைஸ்ராயா மாறுது தம்பி? கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீரட் புரட்சி என்று சொல்லக்கூடிய சிப்பாய் கழகம் சொல்லக்கூடிய பெரும் கழகம் சொல்லக்கூடிய 1857 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்படிங்கிறது வந்துடும். அந்த அடிப்படையில் கம்பெனி ஆட்சியை முடிவு பண்ணிட்டு நேரடி ஆட்சின்னு வரும். அப்பதான் கவர்னர் ஜெனரல் போஸ்ட்ன்றது க்ளோஸ் ஆயிட்டு வைஸ்ராய்ங்கிற போஸ்ட் வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டுகள் நான் சொன்ன ஆண்டுகள் தான். அப்போ 1773 அப்படிங்கிறது ஒழுங்குமுறை சட்டம், 1784 பிட் இந்தியா ஆக்ட், 1813, 1833, 1853 சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கவுன்சில்ஸ் ஆக்ட்னா 1861, 1892, ஸோ 1909 ஞாபகம் வச்சுக்கணும். 1919, 1935, ஈவன் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத முதல்ல சரியா எந்த கட்சி வேணும்னு சொல்லிச்சுன்னா நமக்கு சுயராஜ் பார்ட்டி அப்படிங்கிறதா சொல்லிச்சு. முதல்ல எங்களுக்கு சுயராஜ்ய பார்ட்டி என்ன சொல்லுச்சுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. எந்த டேட்ல சொல்லுச்சு? எனி கெஸ்? சரி, எந்த வருஷம் நீதி கட்சி எந்த வருஷம் உருவாச்சு? சரி சுயராஜ் இல்ல நான் கேட்கிறேன். சுயராஜ்ய கட்சி தானே வேணும்னு சொல்றாங்க. சுயராஜ்ய கட்சி எந்த வருஷம்? 19
1923 அப்படிங்கிறது யாரால உருவாக்கப்பட்டுச்சு? ரெண்டு நபர்கள் யாரு? மோதிலால் நேரு அண்ட் சித்தரஞ்சன் தாஸ். சித்தரஞ்சன் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல இருக்கு? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல சித்தரஞ்சன் அப்படிங்கிறது எதற்கானது, எதற்கு புகழ் பெற்றது? ரயில் என்ஜின். இப்ப ரீசெண்டா ரயில் என்ஜின் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சார். எந்த ஸ்டேட்ல? குஜராத் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. குஜராத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் யார்? பூபேந்திர பட்டேல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவது முறையாக பிஜேபி மூலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த சட்டங்கள் பார்த்துட்டோம். நபர்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல எந்த நபருமா சொல்லியிருந்தாரு? கொஞ்சம் குயிக்கா இருங்க, நான் பேசுறவங்க, நான் சொல்றவங்க இது பண்ணுங்க. முத்துலட்சுமி அனுமதிக்குமா வேகமா குயிக். முத்துலட்சுமி எந்த நபர் சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைங்கிற கருத்தை முதல் சொன்ன நபர் யாரு? எம்என் ராய். எந்த வருஷம் சொன்னாரு? 1934ல. சோ எகனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லிருக்கோம் 1934. என்னது? விஸ்வேஸ்வரய்யா பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினாரு. முக்கியமானவர் அவர்தான். பிளான்ட் எக்கனாமியோட ஃபாதரா இருக்கிறாரு 1934. சரி, இதே 1934 ஹிஸ்டரியில ஒரு நபர் பார்த்திருக்கோம். 1934 ஹிஸ்டரி மார்டிமர் வீலர் அப்படிங்கிறது 6 பெரிய தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது. ஓகே, அப்ப முதல் நபர் அப்படிங்கிறது 1934 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எம்என் ராய் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இவர் ஃபேமஸ் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைங்கிற கருத்தை முத சொல்றாரு. சரி, இந்திய அரசியலமைப்பு சபை யாருடைய தலைமையில முத கூடிச்சுப்பா? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவுடைய தலைமையில முதல்ல எப்ப கூடிச்சு? டிசம்பர் 9, 1946 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு யார் வர்றா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருக்கும்போது 2 கூடுதல் தலைவர்கள் இருப்பாங்க. துணைத் தலைவர்கள் 2 பேர். டிசம்பர் 11, 1946 அந்த 2 தலைவர்கள் யார்? டிடி கிருஷ்ணமாச்சாரி இல்ல, அவர் வந்து விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் தான் இருப்பாரு. சரி, நீங்க மீட் பண்ணிக்கப்பா. நீங்க பதில் சொல்ல உங்க வீட்டுல இருக்க கோழியோ அல்லது சேவலோ பதில் சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 2 பேரும் சேர்ந்து பதில் சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்ற பதில் அப்படிங்கிறது வந்து அது செமையா சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எழுதி வச்சுங்களேன். அப்ப விடி கிருஷ்ணமாச்சாரிங்கிற ஒரு முக்கியமானவர், தென் வந்து ஹெச்சி முகர்ஜி அப்படிங்கிறவர் முக்கியமானவர். டிசம்பர் 11, 1946 முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டிசம்பர் 13, 1946 தான் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுப்பாரு. எதுல சார் அப்படின்னா பிரியாம்பிள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பிரியாம்பிள்ங்கிறது அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். பிரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து 3 கேசஸ். ஒன்னு 1960, அதுக்கப்புறம் 1973, அதுக்கப்புறம் 1995. 60ங்கிறது பெருவாரி கேஸ், 73ன்றது கேசவநந்தா பாரதி, 95ங்கிறது எல்ஐசி வழக்கு. முதல்ல வந்து இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. மற்ற 2 பேருமே இது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பிள் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு 1976, 42வது சட்ட திருத்தத்தின்படி. 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 1789 அப்படிங்கிறது பிரெஞ்சு புரட்சி. ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதுல ஆகஸ்ட் 29, 1947 அப்படிங்கிறது அபிஷக்தி ஞாபகம் வச்சுக்கலாமா? அபிஷக்தி இருக்கீங்களாப்பா? தெரிஞ்ச சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆகஸ்ட் 29, 1947 நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல முக்கியமான நிகழ்வு என்னது? டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது யாருடைய தலைமையில கூடுச்சு? பிஆர் அம்பேத்கரோட எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? 6 உறுப்பினர்கள்ல யார் ஒருத்தர் இறந்து போயிருவா? டிபி கைத்தான் 1948 இறந்து போயிருவாரு. டிபி கைத்தான் 1948 இறந்து போயிருவாரு. டிபி கைத்தானுக்கு பதிலாக வரவர் தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி. லாவண்யா ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒருத்தர் உடல்நல குறைவால வெளியே போவாரு. அவருக்கு பதிலாக உள்ள வந்தவர் யாரு? வெளியே போனவர் யாரு? உள்ள வந்தவர் யாரு? மாதவராவுக்கு பதிலாக வந்தவர் யாரு? மிட்டல் அப்படிங்கிறது. சோ ஞாபகம் வச்சுக்கலாம். மிட்டல் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடியவங்க சார் என்கிட்ட கேள்வி கேளுங்க சார்னு சொன்னா நான் கேட்பேன். எனக்கு யாரு ஞாபகத்தில் அதிகமா இருக்கிறாங்களோ டக்கு டக்குன்னு கேட்பேன். நீங்களும் சார் மறந்துடாம சொல்லி கேட்கலாம். கௌதம் ஃப்ரம் மதுரை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கௌதம் ஃப்ரம் மதுரை. அப்ப நம்ம சொன்னோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டுச்சு? கொஞ்சம் குயிக், வேகமா எடுக்கணும். நவம்பர் 26, 1949 அப்படிங்கிறது என்ன நாள்? நவம்பர் 26 என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே. இந்த 3மே தமிழ்ல சொன்னா ஒரே ஒரு 3 சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். நவம்பர் 26. குயிக், வேகமா எடு. எழுதி முடிக்கப்பட்ட நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், முடிவுக்கு வந்த நாள் அப்படி சொல்லி 3ஆ சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ்ல ஒண்ணே கேம் டு எண்ட்னு சொல்லலாம். நவம்பர் 26, 1949. அப்ப நவம்பர் 26, 1949 இருந்து ஜனவரி 26, 1950 வரைக்கும் ஏதாவது முக்கியமான ஆர்டிகல்ஸ் அல்லது ஏதாவது முக்கியமான அரசியல் கூறுகள் அப்படிங்கிறது அமுல்ல இருந்துச்சா? ஜனவரி 26
2026ல தான் சார் ஒரு ஆர்டிகல்ஸ் 5, 6, 7 அந்த மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. இல்லை, நான் கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். நவம்பர் 26, 1949 எழுதி முடிக்கப்பட்டதுல இருந்து ஜனவரி 26, 1950 அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டு முடிவுக்கு, அதாவது கேம் டு ஃபோர்ஸ் ஆன வரைக்கும் ஏதாவது சட்டம் அமுல்ல இருந்ததா இல்லையா? இல்ல சார். எதுவுமே இல்லை. அதாவது எந்த சட்டமுமே அமுல்ல இல்லை. டைரக்டா எல்லா சட்டமுமே 1950 ஜனவரி 26 தான் கொண்டு வந்தாங்களா? கௌதம் ஃப்ரம் மதுரை, வனராஜா ஃப்ரம் திருநெல்வேலி. வனராஜா தம்பி சொல்றாரு மதுரை எதுவுமே இல்லைங்க, ஜனவரி 26, 1950 தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரியா தவறா? சார் தெரியல சார். திருநெல்வேலிக்கும் தெரியல. யாராவது ஒருத்தங்க எடுக்க முடியுமா? சார் நான் சொல்றேன், தெரிஞ்சா சொல்றேன். ஆரோக்கிய சுசீலா சொல்றீங்க, அனுஷியா சொல்றீங்க. சிட்டிசன்ஷிப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஆர்டிகல்ஸ் கூட நம்ம சொல்லியிருக்கோம், எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கோம். நல்லா படிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப சொல்லலாம் பார்க்கலாம். யாரு பசுபதி? யாருமா? திருப்பதி சொல்லுங்க சார். ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9 எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதெல்லாம் வந்து அமுல் படுத்திட்டாங்க இல்லையா? இதெல்லாம் அமுல் படுத்தியாச்சு. இதெல்லாம் படிக்கல கௌதம், இதெல்லாம் நம்ம படிக்கல இல்ல, இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையா? அதெல்லாம் இருந்தது சொன்னீங்களா? ஆனா எனக்கு என்னமோ ஜனவரி 26, 1950 அப்புறம் தான் வந்து கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அதனால தான் இவ்வளவு நேரம் பேச வேண்டியதாயிருச்சு. சரி பரவாயில்ல, ஓகே, புரிஞ்சா சார். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான விதம். இதுவே ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆனால் கேள்விகளை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை சொல்றேன். ரைட். அதுக்கப்புறம் நமக்கு ஜனவரி 24 அப்படிங்கிறது தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து கையெழுத்து போட்டாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் அப்படிங்கிற மாதிரி சாங், இந்தியன் நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சபையில் ஏற்றுக்கொள்ளப்படும். ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜனவரி 26, 1950 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அமுல்படுத்தப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்போ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கீங்க. ஸோ எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணணும். எல்லாரும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, எனக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் அது மாதிரி சொல்லிக்கணும். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட போது 395 ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதே மாதிரி 8 ஷெட்யூல்ஸ் இருக்கும். அதே போல் 22 பார்ட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ 465 ஆர்டிகல்ஸுக்கு மேலே இருக்குது. 12 ஷெட்யூல்ஸுக்கு மேலே இருக்குது. 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. 25 பார்ட்ஸ் இருக்குது. 25 பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எழுதி முடிக்கிறதுக்கு சரியாக வந்து 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுத்துக்குவாங்க. 2 years 11 months 18 days அப்படிங்கிறத எடுத்துவாங்க. அப்ராக்சிமேட் 3. எழுதுறதுக்கு மட்டும் 114 நாள் எடுத்துக்குவாங்க. 114 நாள் எடுத்துக்குவாங்க. 60 நாடுகளுக்கு மேல இருந்து எடுத்திருப்பாங்க. 64 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க. 11 மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். குறிப்பாக 3 ரீடிங்ஸ் அப்படிங்கிறத கடந்து வந்திருக்கும். 3 ரீடிங்ஸ் அப்படிங்கிறத கடந்து வந்திருக்கும். ஸோ நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். அமெரிக்காவில இருந்து அதிகபட்சம் அமெரிக்கா, அதே மாதிரி UK, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அப்புறம் கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அதுக்கப்புறம் அயர்லாந்து, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அடிப்படை உரிமைகள் எங்க நான் பேசுறவங்க டக்குன்னு எடுங்க பார்ப்போம். ஸோ பேர் சொல்றேன். யாரு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலையரசி இருக்கீங்களா? அமெரிக்காவில இருந்து என்னென்னலாம் எடுத்திருக்கோம் கொஞ்சம் குயிக்கா அடிங்க பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை நீதி புனராய்வு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இம்பீச்மெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், உச்சநீதிமன்றம், இது எல்லாமே பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட், இந்த இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை உரிமை எல்லாமே எடுத்திருக்கோம். அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கிறோம். சரி, எக்ஸாக்டா சொல்ல முடியுமா கலையரசி? கனடால இருந்து என்ன எடுத்திருக்கிறோம்? ஃபெடரேஷன் அப்படிங்கிற கூட்டாட்சி, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படக்கூடிய கூட்டாட்சி அப்படிங்கறத எடுத்திருக்கிறோம் இல்லையா? சோ கனடால இருந்து எடுத்தது. ரைட், சொல்லுங்க பாப்போம். நம்ம ரஷ்யால இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், என்னமா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ரஷ்யால இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். கலையரசி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெண்ட்மெண்ட்ங்கிறது எங்க இருந்து எடுத்திருக்கோம்? சவுத் ஆப்பிரிக்கா. அமெண்ட்மெண்ட்னு ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கு. அது எந்த ஆர்டிகல்ஸ்? 368. ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது 104வது அமெண்ட்மெண்ட் எதற்கானது தெரியுமா? 104வது அமெண்ட்மெண்ட் எதற்கானது? 104 தான். 104 அப்படிங்கிறது வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேர் எடுத்து விட்டாங்க இல்லையா? மொத்தம் 545 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேர் எடுத்து விட்டாங்க. அதான் 104வது அமெண்ட்மெண்ட். ஓகே, குட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தவங்க ஆன்சர் சொல்லலாம். யாரு சொல்றா? வேகமா வாங்க. ஆரோக்கிய சுசீலா எடுத்துக்கலாமா? ஆரோக்கிய சுசீலா
எஸ் சார். ஸோ பார்ட் ஒன்று தான் எதை பற்றினது? இவ்வளோ நேரம் எடுத்துக்கூடாது. இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் டேக் a லாங் டைம். சரி, யார் வரா சார்? நான் சொல்றேன் சார். பார்ட் இல்லை, பார்ட் ஒன்று. அதன் எல்லை பகுதிகள் சார். சரி மியூட் பண்ணிக்கங்கப்பா, மியூட் பண்ணிங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் நேரம் ஆகும். ஏன்னா 5:40 ஆச்சு. பரவாயில்ல, இது இண்டிவிஜுவலாக கேட்கறதுக்கான டைம் இல்லை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. 6:30க்குள்ளே நம்ம ஓவரால் இது இந்தியன் பாலிட்டி எடுத்துகிட்டு போவோம். அப்போ பார்ட் 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யூனியன் மற்றும் அதனுடைய பிரதேசங்கள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 4 ஆர்டிகல் இருக்கும். பார்ட் 1 ஆர்டிகல் 1 to 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? ஆரோக்கிய சுசியில் ட்ரை பண்ணுறீங்களா? 1 2 3 4 வேகமாக சொல்ல முடியுமா உங்களால்? எஸ் சார், சொல்றேன் சார். சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க சார். ஒன்று வந்து மாநிலங்களின் ஒன்றியம் சார். ஸோ இந்தியான்றது யூனியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியான்றது ஒரு யூனியன். அந்த யூனியனுக்கான தலைவர் பிரசிடென்ட் அப்படிங்கிறது இது யுனைடெட் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் அம்பேத்கர் அதை சொல்லியிருப்பாரு. அந்த அடிப்படையில் இது யூனியன் அண்ட் இட் டெரிட்டோரிஸ் அப்படிங்கிறது இந்தியான்றது ஒரு யூனியன் சொல்லுது. ஆர்டிகல் 1. 2 புதிய மாநிலங்களை உருவாக்குதல் சார். புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ புதிய மாநிலங்களை உருவாக்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் இருந்தால் போதும், அல்லது எந்த மாதிரியான மெஜாரிட்டி இருந்தால் போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி சார். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சிம்பிள் மெஜாரிட்டின்றது என்ன? 3 1 பங்கு சார். 3 1 பங்கு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஓகே பண்ணா ஓகே. ஸோ 2A ரத்து செய்யப்பட்டுச்சு. 3 என்ன? ஆர்டிகல் 3 என்ன? இருக்கும் மாநிலங்களை பிரிக்கிறது சார். அப்புறம் இருக்கிற மாநிலங்களை பிரிக்கிறது, அல்லது பிரிஞ்சிருக்கிற மாநிலங்களை சேர்க்கிறது, அல்லது எல்லைகளை மாத்துறது, அல்லது பெயர் மாத்துறது எல்லாமே சாத்தியம். ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 4 என்னப்பா சொல்லுது? 2 3ல சொல்லப்படாத விஷயங்கள்ல 2 3ல சொல்லப்படாத கூடுதல் விஷயங்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கிவன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 3 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆர்டிகல் 4 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதுதான் 1 to 4 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது பார்ட் 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எங்க ட்ரை பண்ணுங்க ஆரோக்கிய சுசில. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குறதுக்கு கமிட்டிஸ்னா எந்தெந்த கமிட்டிஸ் சொல்லுவீங்க? மாநிலங்கள் அடிப்படையில் வெளிவாரி 1948 எஸ்கே தார் கமிட்டி, 1948 எஸ்கே தார் கமிட்டி, 1948 ஜேவிபி கமிட்டி, 1948 ஜேவிபி கமிட்டி, 1953 பசலலி கமிஷன் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1953 பசலலி கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மொழி வாரியாக ஒரு சட்டம் வந்தாங்கல்ல, அதான் மொழி மறு சீரமைப்பு சட்டம், ரீஃபார்மேஷன் ஆக்ட். எந்த வருஷம்ப்பா? 1956 எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1956. 1956 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருந்துச்சு மொழி அடிப்படையில்? 14 மாநிலங்கள் சார். 14 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? 14 மாநிலங்கள். 15 அப்படிங்கிறது சிந்தி மொழி சேர்க்கப்படும். 16 17 18 கொங்கணி மணிப்பூரி நேபாளி சேர்க்கப்பட்டிருக்கும். 19 20 21 22 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போடோ டோக்ரி மைதிலி சந்தாலி மொத்தம் 22 மொழிகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 22 மொழிகள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது அந்த 22 மொழிகள் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட் படி தெரியுமா? 22 மொழிகள் சாரி சார் சொல்லலாம். 93வது சட்டத்திருத்தம்பா. 93வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது கடைசி 22 மொழிகள் அப்படிங்கிற 22 மொழிகள் கொங்கணி மணிப்பூரி. சரி, எந்த அட்டவணையில் இருக்குன்னு தெரியுமா? மொழிகள் எந்த அட்டவணையில் இருக்கு? 8th சார். 8th ஷெட்யூல் அப்படிங்கிற 8th சார் அப்படின்னு சொல்லி டவுட்டா கேட்கக்கூடாது. இது வந்து வினா எதிர் வினா ஐ திங்க் சோ சார் அப்படிதான் சொல்லணும். இன்டர்வியூல இதே பழக்கம் தான் வரும். சரியா? 8th சார் அப்படின்னு மாதிரி. ஓகே, குட். ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேம்மா, தேங்க்யூப்பா. ஸோ யூ குட். ஸோ நீங்கள் நல்லாவே ஆன்சர் பண்ணீங்க. மார்டினா தேவகோட்டை. கொஞ்சம் போய் காடுங்க. மார்டினா இருக்கீங்களா? நல்லா சவுண்டா சொல்லுங்க. மார்டினா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பார்ட் 2 அப்படிங்கிறது எதை பத்தி டீல் பண்ணுது? குயிக், வேகமா எடுக்கும். சரி, மார்டினா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அன்மியூட் பண்ணிக்கலாம். எலிசபெத் எடுமா. எலிசபெத் சொல்லுங்க. பார்ட் 2 அப்படிங்கிறது எதை பத்தி டீல் பண்ணுது? சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுடைய ஆர்டிகல் என்ன? நல்லா பேசணும். சிட்டிசன்ஷிப்போட ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 5 to 11 சார். 5 to 11 அப்படிங்கறது சிட்டிசன்ஷிப் அப்படினாவே எங்க இருந்து எடுத்தோம்? ஆலாம் கிடையாது. இது சாதாரண விஷயம். சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து யூகே. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொன்னாவே 1955. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ன்றது 5ல இருந்து 11 வரைக்கும் சொன்னோமா? 5 என்னன்னு சொல்லுங்க. 5 டெஃபினிஷன் சார். 5 ரிசர்வேஷனா? டெஃபினிஷன் சார். என்ன பிரசன்டேஷனா? டெஃபினிஷன் சார். ஓ, டெஃபினிஷனை தான் சொல்றீங்களா? அதான் நானும் சொன்னேன். எஸ்ஆர் இருக்கலாம்ல. நானும் அதான் சொன்னேன் டெஃபினிஷன் சொல்லிட்டு. சரி, 5 அப்படிங்கிறது டெஃபினிஷன். 6 பாகிஸ்தான் டு இந்தியா. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு அப்படின்றதா இது சிட்டிசன்ஷிப்ல 6வது ஆர்டிகல். 7
இந்தியா டு பாகிஸ்தான். இந்தியா டு பாகிஸ்தான் அப்படிங்கிறது 8. நான் ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய முஸ்லிமை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரி குடியுரிமை வழங்கப்படுகிறது? 9 அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லாஸ் ஆஃப் அந்தமாக இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். லாஸ். 10ன்றது கண்டினியூஷன். 10ங்கிறது கண்டினியூஷன்ஸ். 11 என்ன சொல்லியிருக்கோம்? பார்லிமெண்ட்ல வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல பார்லிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து அதுல யாராவது அடிப்படை இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒழுங்குபடுத்தும் அந்தமாக இருக்கிறது, கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸ், எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது இது எல்லாமே வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க எலிசபெத் ட்ரை பண்ணுங்க. பிரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டர்ல வைக்கப்பட்டிருக்கும்? பிரியாம்பிள் முகவுரைன்றது எந்த ஆர்டர்ல வைக்கப்பட்டிருக்கு? சோஷியல் செக்யூரிட்டி அதுவா சார்? அதேதான் ஆர்டர், அதேதான். ஆனா ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருக்கோம்? SSDR சார். ட்ரிபிள் எஸ் டாக்டர் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ ட்ரிபிள் எஸ் அப்படின்றதையும் சொல்லுங்க, டிஆர் சொல்லுங்க. சோஷியலிஸ்ட் செக்குலர் சோவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். புதுசா இருக்கிறவங்களுக்கு கிளியரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சோஷலிஸ்டா செக்குலரா சாவரினா கிளியர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஃபர்ஸ்ட் சாவரின், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்குலர், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பிரியாம்பிள் அப்படிங்கிறது பிரியாம்பிள வந்து இந்திய அரசமைப்பினுடைய ஆன்மான்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார்? டிஎஸ் தாகூர் அப்படிங்கிறவர். யார் வந்து ஐடென்டிட்டி கார்டுன்னு சொன்னது யாரு? பல்கிவாலா அப்படின்றது. ஜாதகம் சொன்னது யாரு? படிக்கல. ஜாதகம் சொன்னது யாரு? சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஜாதகம் சொன்னது யாரு? கே முன்ஷி அப்படிங்கிறது ஞாபகம். யாரு? ஸ்ரீவர்ஷனா? இடையில ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. யாரு? ஸ்ரீவர்ஷனா? என்ன ஸ்ரீவர்ஷன்? 4:45 கிளாஸ் ஆரம்பிச்சோம். 4:45. நீ 5:45 தான் வந்திருக்கிற. சாரி சார். படிக்கணும் ஜெயிக்கணும்னா நோ சாரி. இந்த 5 மணி கிளாஸுக்கு சாரியே கேட்காதீங்க. சாரி கேட்டீங்கன்னா நீங்க பின்தங்குறீங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் போயிடும். சரி, சவுண்டா இருக்கு, நீங்க மீட் பண்ணிக்கோ. சவுண்டா இருக்கு, மீட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேப்பா. பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 5 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, ஒரே முறை திருத்தப்பட்டிருக்கு, ரொம்ப முக்கியமானது. பிரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி 2 கேசவனந்தா பாரதி கேஸ் 1973, 1995 LIC வழக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த நபர் அப்படிங்கிறது நீங்க யாரு சார் அப்படின்னு சொன்னா நாகஜோதின்னு நான் கேட்டு பார்த்தேன். பதில் சொல்லவே இல்லை. கலைச்செல்வி பேசிச்சு. ராஜேஸ்வரி மறுபடியும் ஆன் பண்ணுமா? ராஜேஸ்வரி சொல்லுங்க. பார்ட் 3 எதை பத்தி டீல் பண்ணுது? கொஞ்சம் குயிக், வேகமா எடுப்பா. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்தோம்ப்பா? யுஎஸ் சார். என்னமா? அமெரிக்கா சார். ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அமெரிக்கா. மணி ஆர்டிஸ்ட்னு யாரோ வந்திருக்கீங்க. யார் இது? இப்போதான் இணையறீங்க. மணி 5:45, 1 மணி நேரம் கழிச்சு. மணி ஆர்டிஸ்ட் அந்த பேர்ல இணைஞ்சிருக்கிறது யார்? உங்க பேர் சொல்லலாம். மணி ஆர்டிஸ்ட்ங்கிற பேர்ல உள்ள வந்திருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தானா? மணிகண்டன் சார். மணிகண்டன் என்னாச்சுப்பா? 1 மணி நேரம் கழிச்சு வர கிளாஸ் முடிய போகுது. எந்திரிக்கணும்னு நினைச்சிங்க, நினைக்காதீங்க. ஸோ செயல்பட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஸோ நல்ல வாய்ப்பு தான். 5 மணின்றது எல்லாரும் எழுந்திருக்கக்கூடிய நேரம் தான். ரொம்ப கஷ்டமான டைம்லாம் கிடையாது. ஸோ 4:45 லிங்க் பண்ணி இணைஞ்சிட்டோம். ப்ரேயர்லாம் பண்ணாங்க. நிறைய விஷயம் நான் பேசினேன், ப்ரேயர் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். அதை முதல்ல இருந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக சேர்ந்துருக்கீங்க. ரிசல்ட்டை விட்டுறாதீங்க. ரைட்டு, பேசுமா ராஜேஸ்வரி. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னா பார்ட் 3ன்னு சொன்னீங்க. எங்க இருந்து எடுத்தோம்? அமெரிக்கா. ஸோ எத்தனை முறை? ஸோ ஒரே ஒரு முறை அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்களே, எந்த அமெண்ட்மெண்ட் அது? எஸ் சார், 44th அமெண்ட்மெண்ட் 1978. 44th அமெண்ட்மெண்ட் 1978ல எதற்காக இருந்தது சார்? ஆர்டிகிள் 31 அப்படின்றத வந்துட்டு இப்ப வந்துட்டு பார்ட் 12ல வந்துட்டு 300A மாத்திருப்பாங்க சார். ஆக்சுவலா வந்து பார்ட் 3 அப்படிங்கறதுல வந்து 3A அப்படிங்கறது ஆர்டிகிள் 31 அப்படிங்கறத வந்து கொண்டு போயிருக்காங்கன்னா அந்த ஆர்டிகிள் அது எந்த விதத்தை குறிக்குது? 31ன்றது என்ன? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ என்ன ரைட்ஸா இருக்கு? லீகல் ரைட்ஸ். எந்த ரைட்ஸ்ல இருந்து போயிருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து போயிருக்கு. சோ எத்தனை ரைட்ஸ் இருந்தது? 7 சார். 7 இருந்தது. இப்போ எத்தனை இருக்கு? 6 சார். 6. அப்ப அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல அடிப்படை உரிமை எடுத்த நாட்டுல இருந்து என்ன உரிமையா இருந்துச்சு? எடுத்த நாட்டுல
ஹியூமன் ரைட்ஸ் சார். 200. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் டே எப்பப்பா? டிசம்பர் 10 சார். டிசம்பர் 10 அப்படிங்கிறது எந்த வருஷம் ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது ஒரு மகனா காட்டாவை ஏற்படுத்தியிருந்தாங்க? சாரி சார். 1948 டிசம்பர் 10. 1948 டிசம்பர் 10. ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து 1944 சீர்திருத்தம் 1978 அப்படின்னு சொன்னோம். ஸோ ஓகே, எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் டீல் பண்ணுதுப்பா? ஆர்டிகல் 12 to 35 12 to 35 அப்படிங்கிறதுல 12 என்ன? டெஃபினிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 13 என்ன? வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 14 சரி அப்படியே சொல்லுங்க. அந்த 6 பார்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுல மட்டும் 6 இருக்கும் அடிப்படை உரிமைகள். ஆறையும் அப்படியே வரிசைப்படுத்துங்க. ஓகே சார். ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to 22. 19 to 22 ஃப்ரீடம். எஸ். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 and 24. ஆமா, எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 24. 25 to 28. ரைட் டு ரிலிஜியன் 25 ஆர்டிகல் 25 to 28 சார். 28. 29 30. ரைட் டு எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ். எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது 31 அப்படிங்கிறது இப்ப இல்ல. 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறது டாக்டர் B.R. அம்பேத்கர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு? ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லி? எஸ் சார், அந்த 5 ரைட்ஸ் நால சொல்லிருப்பாங்க. 5 ரைட்ஸ் அப்படிங்கிறது ரிட்ஸ்னு சொல்லணும்ல. ரிட்ஸ் 5 ரிட்ஸ் இருக்கு. அந்த ரிட்ஸ் 5 ரிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல முடியுமா? 5 ரிட்ஸ். எஸ் சார். ஹேபியஸ் கார்பஸ். நெக்ஸ்ட் மாண்டமஸ். ப்ரோஹிபிஷன். ப்ரோஹிபிஷன் அண்ட் கோவாரண்டோ இல்லையா? கோவாரண்டோ அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. அப்ப 14 to 18 மட்டும் சொல்லிடலாம். 14 to 18 மட்டும் குயிக் வேகமா. எஸ் சார். ஆர்டிகல் 14 all are equal before law. எல்லாரும் சமம், சட்டத்தின் முன்னாடி ஒரு சமம். எக்ஸெப்ட் யார சொல்லுவீங்க? இது யூபிஎஸ்ல ஒரு क्वेश्चन கேக்குறேன். யூபிஎஸ்ல ஒரு क्वेश्चन கேக்குறேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் எம்எல்ஏ சார். என்னது மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ். இல்ல என்ன ஏன் அது வந்து பிரசிடென்ட் எல்லாம் சேர்க்கறீங்க? சாரி, சிஎம் எல்லாம் கேக்குறீங்க. அதெல்லாம் என்னது? சார் பிகாஸ் என்னன்னா இப்ப ஆர்டிகல் 14 படி எல்லாருக்குமே ஈக்குவலான்னு சொல்லிருக்கனால இப்ப இவங்க பேர்ல எல்லாம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து எடுக்க முடியாது சார். சிஎம் மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியாதா? சிஎம் மேல எடுக்கலாம் சார். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அவங்க மேல எடுக்க முடியாது சார். பிரைம் மினிஸ்டர் மேல எடுக்க முடியாதா? எஸ் சார். அப்படியே சிவில் இது பிரைம் மினிஸ்டர் மேல எடுக்கலாம். பிரசிடென்ட், கவர்னர் மேல தான் எடுக்க முடியாது. சாரி சார். பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் மேல தான் எடுக்க முடியாது. நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமா எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம். பிரைம் மினிஸ்டர் மேல எடுக்கலாம், சிஎம் மேல எடுக்கலாம். சரியா? சோ அப்ப 14 முக்கியம். எஸ். சோ ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 15 சொல்லுங்கப்பா. ஆர்டிகல் 15. நோ டிஸ்கிரிமினேஷன் சார். நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது. எஸ். 16 ரிசர்வேஷன் சார். ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட். ஆமா, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட் இருக்கணும். இதுதான் ரிசர்வேஷன் சொல்றது. ரிசர்வேஷன்ல ஏதாவது வழக்குகள் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வழக்குகள் ரிசர்வேஷன்ல. சார் இந்திரா சரணி கேஸ் இருக்கு. 1991 92 இருக்கு. எஸ். எஸ் சார். மண்டல் கமிஷன் இருக்கு. 1990 முக்கியமானது. விபி சிங் அப்படிங்கறோட தலைமையில. ரைட். சட்டநாதன் ஆணையம் இருக்குல்ல, சட்டநாதன் ஆணையம். எஸ் சார். சட்டநாதன் கேஸ் சார். 1971 சட்டநாதன் ஆணையம் 1971. சரி சொல்லி முடிச்சிருங்க. 16 சொல்லிட்டீங்க. 17 சார். ஆர்டிகல் 17 abolition of untouchables அப்படிங்கறது தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்றாங்க. 18 abolition of titles அப்படிங்கறது பட்டங்கள் ஒழிப்புன்னு சொல்றாங்க. கங்க்ராட்ஸ். ஓகேப்பா, கங்க்ராட்ஸ். ஓகே. திருப்பதி யார் படிக்குங்க? திருப்பதி. எஸ் சார். திருப்பதி சொல்லுங்க. பார்ட் 3 பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆர்டிகல் 12 13 14 15 16 17 18 சொல்லிட்டாங்க. 19ல இருந்து 22 வரைக்கும் என்ன சொல்றீங்க? 19ல இருந்து 22 வரைக்கும். 19 வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, ஆயுதமின்றி கூடுதல் சார். இல்ல நான் கேக்குறது 19. இல்ல ஒரு நிமிஷம் திருப்பதி 19ல இருந்து 22னா என்ன சொல்றீங்க? 19ல இருந்து 22 சுதந்திர உரிமை சார். ஆமா, சுதந்திர உரிமை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். 19ல இருந்து 22. 19ல மட்டும் எத்தனை இருக்கு? 19ல மட்டும் 6 இருக்கு. அந்த 6 வரிசைப்படுத்தலாமா? எஸ் சார். சீக்கிரம். பேச்சுரிமை, எழுத்துரிமை, ஆயுதமின்றி கூடலாம், சங்கம் வைத்துக் கொள்ளலாம், இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம், தொழில் தொடங்கலாம். ஆமா, பேசலாம், எழுதலாம்,
ஸோ ஆயுதமின்றி கூடலாம், சங்கம் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், அங்கே போய் தங்கலாம், தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 19. ஸோ 20, 21, 22 குயிக்காக சொல்லி முடிங்க பார்ப்போம். 20 என்ன, 21 என்ன, 22 என்ன? 20 வந்து தண்டனைகள் தொடர்பானது சார். ஆமா, குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. 20 என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எதற்காக அரெஸ்ட் செய்யப்படுறோம் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். 20. 21 தனிநபர் சுதந்திரம் சார். தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது முக்கியமா சொல்லுவாங்க. எந்த ஒரு அந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியட்ல நிறுத்தி வைக்கப்படாத ஒரே ஒரு உரிமைன்னு கேட்டால் அந்த ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது, பர்சனல் லிபர்ட்டி. 21A அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் 21A எதை பத்தி சொல்லுதுப்பா? 21A வந்து குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி. இலவச கட்டாய கல்வி கொடுக்குது ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. 21A. 21A அப்படிங்கிறது எந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தெரியுமா? 86வது சட்டத்திருத்தம் எந்த வருஷம் தெரியுமா? 2008. 2002மா? 2002 2002. 86வது சட்டத்திருத்தம் 2002. 3 இடத்துல வரும். எங்கெங்க வரும்? 3 இடத்துல வரும். Fundamental rights, fundamental duties, DPSP சார். So fundamental rights, fundamental duties, DPSP. Fundamental rights அப்படிங்கிறது 21A இல்லையா? 21A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல். அதமாக டிபிஎஸ்பிங்கிறது 45. அதே மாதிரி 51K அப்படிங்கிறது தான் நமக்கு அங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது. திருப்பதி நானா ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணிட்டு போவா, இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கு? ஆஸ் அ நியூ ஸ்டூடெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார். கேள்வி கேட்கும்போது நம்மளும் ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கணும்னு தோணுது சார். ரீகால் பண்ற மாதிரியும் இருக்கு சார். ஓகே, அப்போ கேள்வி கேட்டுட்டே போகலாம். ஆனால் நான் பேசினேன்னா வேகமாக குயிக்காக நேரம் போயிருப்பேன், மத்திய அரசாங்கத்துக்கு போயிருப்பேன். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்குறதுனால அது 2 நேரம் எடுக்குது. ஆனாலும் எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பதி நியூ ஸ்டூடெண்ட்டு பரவாயில்ல, அடிச்சிடுங்க. இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல உங்கள் பேர் வரணும், திருப்பதிங்கிற பேர் வரணும். ஸோ ஒரு 19லேருந்து 22 வரைக்கும் பேசியாச்சு. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அனுஷ்யா திருவாடனை இருக்கீங்கப்பா. அனுஷ்யா ஃப்ரம் திருவாடனை. ஸோ அனுஷ்யா ஃப்ரம் திருவாடனை பேசுறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அடுத்து யாரு சார் அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி வனராஜா பேசுறதுக்கு ரெடியா இல்லை. கௌதம் ஃப்ரம் மதுரை. போயிடலாம். யாரோ சார் எஸ் சார் சொல்லுங்க, குயிக்கா சொல்லணும் தம்பி. வனராஜா பேசலாமா இல்லை எதுவும் பேச முடியாதா? வனராஜா பேசுங்க. ஆக்சுவலா வந்து 23, 24 எதை டீல் பண்ணுது? சைல்டு ப்ரொஹிபிஷனும் உமன்ஸ் ப்ரொஹிபிஷன் சார். 23 இல்ல கரெக்டா சொல்லுங்க. 23 என்ன, 24 என்ன? 23 வந்து பெண்கள் பாதுகாப்பு சார். 23ன்றது பெண்கள் பாதுகாப்பு, 24ங்கிறது சைல்டு லேபர் அப்படிங்கிறது எராடிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சைல்டு லேபர் எராடிகேஷனுக்காக யாருப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். இதற்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பார் இந்தியாவிலிருந்து. கைலாஷ் சத்யார்த்தி ஏற்படுத்தின அமைப்போட பேர் என்ன? குழந்தைகளை பாதுகாப்பு. இந்த குழந்தைகளை பாதுகாப்புன்றதுக்கு டேர்ம் என்ன, அவங்களுடைய பேர் என்ன? குழந்தைகளை பாதுகாப்புன்றதுக்கு இது தமிழ்ல நம்ம சொல்றோம். அவர் மத்திய பிரதேஷ்கார். அவர் என்ன பேர் வச்சிருந்தாரு? சரியா தெரியல சார். சரியா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சரியா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அந்த அமைப்பு பச்சோ அந்தோலன் சொல்லுவோம் இல்லையா? பச்சோ அந்தோலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மத்திய பிரதேஷ். அவரோட சேர்ந்து ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு தம்பி வனராஜா, திருநெல்வேலி. யாருப்பா? பாகிஸ்தான் பெண்மணி. அந்த பெண்மணியோட பேர் என்னப்பா? மறந்துருச்சு. யூசுப் மலாலாவுடைய சுயசரிதை பேர் என்னப்பா? அயா மலாலா சார். ஸோ யூசுப் மலாலா அப்படிங்கிறது அவங்களுடைய இது வந்து அயா மலாலா அப்படிங்கிறது அவங்களுடைய இது இருந்துச்சு. யாரால அவங்க வந்து சுட முயற்சி செய்யப்பட்டாங்க? தாலிபான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த ஊர்ல ஆட்சி பண்றாங்க? ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் இது காபூல். ஆப்கானிஸ்தான்ல இருந்து நம்ம ஊர் ஆட்சி செய்த முகலாயர் யாரு? குத்புதீன் ஐபக். அவர் முகலாயரா? ட்ரை பண்றேன், ஏதோ டயர்ட் ஆகுறேன். ஓகே பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட். சரி ஓகேப்பா. ஓகே பரவாயில்ல. பாபர் அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ வரிசையா இன்னும் நிறைய பேர் பேசாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாகஜி இதெல்லாம் கூட்டு பாக்குறேன், பேர் சொல்லவே இல்லை. சஞ்சனா மறுபடியும் வாமா. அனுஷ்யா நீங்க பேசுறீங்களா? எதுவும் பேசலாமா? கேள்வி கேட்கலாமா? அனுஷ்யா ட்ரை பண்ணுங்க. பாபர் எந்த ஊர்ல பிறந்தாரு? எந்த வருஷம் பிறந்தாரு? 1503 சார். இல்லப்பா 1493ல பிறப்பாரு. ஆப்ரஹாம் இது 1493 இல்லையா? ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல பர்ஹானால பிறப்பாரு. சரி ஓகே, நம்ம இங்கே வருவோம் பாலிட்டிக்கு.
பாலிட்டில 23 24 பேசிட்டாங்க. 25ல இருந்து 28 வரைக்கும் என்னன்னு தெரியுமாப்பா? சரி, நேராகுது இன்னும் யோசித்தாலே நேராகுது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ரைட் டு ஃப்ரீடம்ல கிடையாது. 25ல இருந்து 28 வந்து ரிலிஜன். 25ல இருந்து 28 வந்து ரிலிஜன். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அனுஷா 25ல இருந்து 28ல 25 என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? சார் நம்ம எந்த மதத்தை வேணாலும் பரப்பலாம். ஆமா, எந்த சமயத்தை வேணாலும் முதல்ல ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கப்புறம் பின்பற்றலாம், அதுக்கப்புறம் பரப்பலாம். ஏற்றுக்கொள்ளலாம், பின்பற்றலாம், பரப்பவும் செய்யலாம். 26 சரி, 26ன்றது அவங்க மத ரீதியா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், நிர்வகிக்கும் சுதந்திரம் இருக்கு. 27 அப்படிங்கிறது வரி விலக்கு இருக்கு. 27 28 வொர்ஷிப், 28 வந்து வொர்ஷிப் இருக்கு. 29 அப்படிங்கிறது அவங்க மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு. 30 அப்படிங்கிறது அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது வச்சுக்கலாம். 31ன்றது இப்ப கேன்சல்டு இல்லையா? 31ன்றது இப்ப கேன்சல்டு அப்படிங்கிறது. 31 கேன்சல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 31 என்னமா, ஏன் கேன்சல்டு? அதுதான் நம்ம சொன்னோம்ல, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆமா சார், ரைட் டு ப்ராப்பர்ட்டி 300 அப்படிங்கிறது ஏக்கு இப்போ போயிருச்சு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. எங்க அனுஷா ட்ரை பண்ணுங்க. இப்போ அனுஷா பேசிட்டு இருக்கோமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? அனுஷியா தான் சார். அனுஷா திருவடனையா? எஸ் சார். ஓகே, கங்க்ராட், சூப்பர். அடிங்க பாப்போம். பார்ட் 4 எதை பத்தி டீல் பண்ணுதுப்பா? பார்ட் 4 சிட்டிசன்ஷிப் சார். இல்லம்மா, டிபிஎஸ்பி பா. டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்தோம்? டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்தோம்? அயர்லாந்துல இருந்து எடுத்தோம். ஆர்டிகல் வந்து 36ல இருந்து 51, 36 36ல இருந்து 51 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகேப்பா, ஓகே. சோ ஓகேமா, தேங்க்யூப்பா. பாதம்பரியால் பண்ணிக்கமா. பாதம்பரியால் எந்த ஊரு? எஸ் சார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டேன். பாதம்பரியால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். கேக்கல சார். எந்த ஊருன்னு கேட்டேன். நீங்க எந்த ஊரு? அயர்லாந்து சார். நீங்க அயர்லாந்தா? நல்லா தமிழ் பேசுறீங்க சார். நான் தேவோட்ட சார். உங்களை தான் கேட்டேன், நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன். சரி, ஓகே. நீங்க அயர்லாந்து, அது அவங்க டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்தோம்னு ஆன்சர் பண்றீங்களோ? ஓகேமா, அயர்லாந்து. ஸோ அயர்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்த பெண்மணி யாருப்பா? அன்னி பெசன்ட் சார். அன்னி பெசன்ட் அம்மையார் எப்ப இந்தியா வந்தாங்க? 1983 சார். 1983 வரல, 1893 வந்தாங்க. 1893 வந்துட்டாங்க. 1893ல அமெரிக்காவுக்கு போனவர் விவேகானந்தர். 1893ல சவுத் ஆப்பிரிக்கா போனவர் இது நம்முடைய காந்திஜி. 1893 இந்தியா வந்ததா அன்னி பெசன்ட். சரி, நீங்க மீட் பண்ணுங்க. நான் பேசுறது எனக்கே ரிப்பீட் ஆகுது, டிஸ்டர்ப்டா இருக்கு. மீட் பண்ணிருங்க. ஓகே, ஷாலினி. ஷாலினி எந்த ஊரு? ராமநாதபுரம். ஷாலினி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிற பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடியதுல எத்தனை கொள்கைகளோடு தொடர்புடையது டிபிஎஸ்பி? 4. அந்த கொள்கைகள் என்னென்ன கொள்கைகள் தெரியுமா? சோசியலிஸ்ட், இன்டெலெக்சுவல், காந்தியன் பிரின்சிபல், இன்டர்நேஷனல் பீஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஆக்சுவலா வந்து நான் ஒரு ஆர்டிகல் சொல்றேன். கிராம பஞ்சாயத்துனா எந்த ஆர்டிகல் வரும்பா? கிராம பஞ்சாயத்து எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 40 அப்படிங்கிற வரும். ஆர்டிகல் 40 அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இலவச சட்ட உதவி எங்க வரும்? ஃப்ரீ லீகல் எய்டு. ஆர்டிகல் 39A. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்க, நான் சொன்னேன் ஆர்டிகல் 45 டிபிஎஸ்பில ரொம்ப முக்கியம். கட்டாய கல்வி சார். கட்டாய கல்வி RTE அப்படிங்கிறது 2002 86 சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. ஓகே, சொல்லுங்க பாப்போம். நீதித்துறையில இருந்து நிர்வாகத்துறையை பிரிக்கிறது எந்த ஆர்டிகல் வரும்? ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்ட். 51ன்றது எது வரும்? இன்டர்நேஷனல் பீஸ் அப்படிங்கிறது. ஓகே, குட். அடிப்படை கடமைகள் எந்த பார்ட்ல வரும்பா? பார்ட் 4A. பார்ட் 4A அப்படிங்கிறது வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கறத பரிந்துரை செய்த கமிட்டி எதுப்பா? ஸ்வரன் சிங் கமிட்டி. அப்ப அந்த காலத்துல பிரதமர் யாருமா? ஷாலினி. இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அதனாலதான் அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது அடிப்படை கடமைகள் இருந்துச்சா? இல்ல. ஸோ அப்ப யார் மூலமா கொண்டு வந்தாங்க? இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறது. அப்ப என்ன நடக்கும்? அங்கே சிவில் வார் நடக்கும். சிவில் வார் அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சில இருக்கா? இருக்கு சார். என்ன நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து எடுத்தோம்?
ஜெர்மனில வெய்மர் சார். சூப்பருங்க, கிளாப் பண்ணுங்க. அருமையா சொல்றாங்க எல்லா கேள்விக்குமே கேட்குற ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது. குட் சாலினி, ஓகே குட். சரி, அப்ப வெய்மர், ஜெர்மனில வெய்மர் குடியரசுல இருந்து எடுத்தோம். எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து மொத்தம் எத்தனை எமர்ஜென்சி இருக்கு? 3 சார். 3 எமர்ஜென்சிஸ் என்னென்னப்பா? நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. நேஷனல், ஸ்டேட், ஃபினான்ஸ். நேஷனல் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்ப்பா? ஆர்டிகல் 352 சார். 352 அப்படிங்கிறது. ஸ்டேட் 356. 356. அதிகமாக வந்த மாநிலம்? பஞ்சாப். மணிப்பூர். மணிப்பூர் சார். இப்பவுமே அமுல்ல இருக்கு 356. சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சரி 360 அப்படிங்கிறது என்ன எமர்ஜென்சிப்பா? ஃபினான்ஸ் எமர்ஜென்சி இந்தியாவில் எத்தனை முறை வந்திருக்குப்பா? வந்ததில்ல சார். ஒரு முறை கூட வந்தது கிடையாது. 352 அப்படிங்கிறது எத்தனை முறை வந்திருக்குன்னு சொன்னீங்க? 3 டைம்ஸ் சார். 3 டைம்ஸ். எந்தெந்த இயர்னு சொல்ல முடியுமா? 1962, 1971, 1975. 300 அந்த மாதிரி 1962, 1971, 1975. 62 என்ன, 71 என்ன, 75 என்ன? 62 வந்து இந்தோசீனா வார் சார். 62 இந்தோசீனா வார். 71 இந்தோ பாகிஸ்தான் வார். 71 வந்து இந்தோ பாகிஸ்தான் வார். 75 வந்து சிவில் வார். 75 அப்படிங்கிறது சிவில் வார் அப்படிங்கிறது நடந்துச்சு. ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ரைட், ஓகேவா, காங்கிராட்ஸ். ஸோ அடுத்து அடிக்கலாம் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது. ஸோ யார் வர்றாங்க? யாரு? கௌதம் வாப்பா, மதுரை. கௌதம் கௌதம் சொல்லுங்க. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 11 கடமைகள். ஆர்டர் சொன்ன நம்ம நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு ஆர்டர் ஏல இருந்து கே வரைக்கும். ஏன் என்ன? attention to national anthem. So ஏனா attention. B bold respect to fight. bold respect to others அப்படின்றது. C the integrity is a captain அப்படினு. So captain சொல்றது integrityன்றது. D the defense எல்லாத்துல பங்கேற்கணும். E equilibrium இருக்கணும். F forest and culture. F G the go green. H from humanity. I the public damage பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. J appreciation பண்ணனும் சார். வெற்றி பெற்றல பாராட்டணும். அப்ரிஷியேட் பண்ணணும். சரியா? J K ரைட் டு எஜுகேஷன் சார். கட்டாய கல்வி. வேற என்ன கமிட்டிப்பா அடிப்படை கடமைகளோட சம்பந்தப்படுது? ஒண்ணு நம்ம சொல்லிட்டாங்க. இது சாரி யாரு? 1975 76ல சர்தார் ஸ்வரன் சி கமிட்டியோட இன்னொரு கமிட்டியும் சம்பந்தப்படுது அடிப்படை கடமைகளோட. என்ன கமிட்டி சொல்லுவீங்க? பர்மா கமிட்டி அப்படிங்கிறது அதோட சம்பந்தப்படும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, கௌதம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு அப்படிங்கிறது. எங்க சொல்லுங்க பாப்போம். பார்ட் 5 எதை பத்தி டீல் பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் எங்க இருந்து எது வரைக்கும்? டோட்டல் வந்து 52 ல இருந்து 151 சார். 52ல இருந்து 151 வரைக்கும். 52ல இருந்து 78 வரைக்கும் என்ன? சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். 52ல இருந்து 78 வரைக்கும் எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் வந்து 52ல இருந்து 62 சார். 52 62 பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து 63ல இருந்து 73. 63 to 73 வைஸ் பிரசிடென்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 74ல இருந்து 74ல இருந்து 78 பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூடிங் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 74 to 78. எஸ் சார். நீங்க என்ன சொல்லணும்? அடுத்து சொல்லுங்க. ரைட். அடுத்து 79 to 122. பார்லிமென்ட் வந்து 79ல இருந்து 122 சார். 79ல இருந்து 122 வரைக்கும். 122 வரைக்கும் பார்லிமென்ட் அப்படினு சொல்றீங்க. 123. பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் வந்து 123. யூபிஎஸ்சில ஒரு क्वेश्चन கேட்டாங்க இல்லையா? நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். யூபிஎஸ்சில கேட்டாங்க ஆர்டினன்ஸ். பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் பத்தி கேள்வி கேட்டாங்க. 1 to 3 வந்து பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ். அப்ப கவர்னரோட ஆர்டினன்ஸ் 213 சார். 213 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ எக்ஸாக்ட்டா. சோ 124ல இருந்து 147 சுப்ரீம் கோர்ட் சார். சுப்ரீம் கோர்ட். 148ல இருந்து 151 கேக் சார். கேக் அப்படினு சொல்லக்கூடிய கேக் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆபீஸ்னு சொன்னது டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஆர்டிகல் 79 பார்லிமெண்டோட டெஃபினிஷன். ஆர்டிகல் 80 ராஜ்யசபா. 51 சார். 51 வந்து இன்டர்நேஷனல் பீஸ் சார். 51 இன்டர்நேஷனல் பீஸ். 52 வந்து டெஃபினிஷன் சார். டெஃபினிஷன் ஆஃப் பிரசிடென்ட்.
டெஃபினிஷன் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஆர்டிகல் 53 அந்த டியூட்டிஸ் பத்தி இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பவர், அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு, யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் 53. 54 தெரியல சார். எலெக்ஷன், பிரசிடென்ட்டோட எலெக்ஷன். 55 ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் ஞாபகம் இல்லை சார். ஆர்டிகல் 55ங்கிறது அவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அந்த எலெக்ஷன் சிஸ்டம். சரியா? ஒரு ஜனாதிபதி அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ப்பா? பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். லோக்சபா மெம்பர் ஆவதற்குரிய தகுதியில பெற்றிருக்கணும். சரி, 3 ஓகே. எதெல்லாம் இருக்கக்கூடாது? இன்சால்வெண்டா இருக்கக்கூடாது சார். இன்சால்வெண்டா இருக்கக்கூடாது, லுனாட்டிக்கா இருக்கக்கூடாது சார். லுனாட்டிக்கா இருக்கக்கூடாது, மென்டலி ரிட்டார்டா இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஜாப்ல ஏதோ ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியில இருக்கக்கூடாது. அரசு பதவியிலே, ஆதாயம் தரும் பதவியிலேயோ, பிரைவேட் ஜாப்ல சம்பளம் வாங்கிட்டாவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ அவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது என்ன தேர்தல்? இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாவே ஸோ யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க? எலெக்டட் போத் சபா மெம்பர்ஸ்